எல்லாரும் நம்ம பசங்களை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல நல்ல காஸ்ட்லியா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு நிறைய மக்களுக்கு. அது ஒரு நம்ம நினைக்கலன்னா கூட நம்ம பக்கத்து வீட்டுல என்னடா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான் அப்படின்னு நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதெல்லாம் சேர்ப்போம். ஆனா பார்த்தோம்னா நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்குள்ள நம்ம ஆசிரியர் பெருமக்களோட ஸ்டாண்டர்ட்ல பல கல்லூரி பிரைவேட் ஸ்கூல்ஸ் கூட மேட்ச் ஆகாது. அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிற ஸ்கூல்ல பட் ஸ்டில் நம்மளோட ஒரு மைண்ட் இருக்கும் எப்பவுமே நம்ம பசங்களை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும். அதற்காக தான் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பல்வேறு முயற்சிகளை வந்து மேற்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய எண்ணும் எழுத்து, அப்புறம் நம்முடைய இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். இந்த திட்டங்களுக்கெல்லாம் நோக்கம் என்ன அப்படின்னா, அடிப்படை கல்வியில நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து அவங்க வந்து ஒரு வெறுப்பா பார்க்க கூடாது. ஸ்கூலுக்கு நாளைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்க கூடாது. நாளைக்கு புது விஷயங்கள் என்ன கத்துக்க போறோம், நம்மளுக்கு நாளைக்கு எப்படி டீச்சர் சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதற்குதான் இந்த விஷயம். அதே மாதிரி இந்த வருஷம் முக்கியமா நம்ம தமிழ்நாடு அரசு புது விஷயம் என்ன பண்ணிருக்கோம்னா, நம்மளுக்கு 1 முதல் 3 கல்வி பள்ளிகளுக்கான வகுப்புகளுக்கான புத்தகங்களை முழுவதுமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இந்த மாற்றத்தோட நோக்கம் என்னன்னா, பள்ளி கல்வி அப்படிங்கிறது ஏட்டுக்கல்வியாக மட்டும் இல்லாம அது வந்து மனிதநேயமிக்க கல்வியாக, குழந்தை நேயமிக்க கல்வியாக மற்றும் ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம வாழ்வியலோடு இணைந்த ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். நம்ம அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளை எப்படி வந்து நம்ம கல்வியோட பொருத்தி பார்க்கிறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம். இப்ப ஏதோ ஒரு ஃபார்முலா படிக்கிறோம், அந்த ஃபார்முலாவை நம்ம டே டு டேல எப்படி இருக்குன்னு அவங்களை வந்து நம்ம பாக்குறது தான் நம்மளோட விஷயம். அதே மாதிரி பெற்றோர்கள் நிறைய பேர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, அங்கன்வாடி அதெல்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க, ஸ்கூலுக்கு தான் முதல் தடவை அனுப்புறீங்க. 2-3 நாள் அழுவாங்க, பட் அதுக்காக வந்து கூட்டிட்டுலாம் போயிடாதீங்க. ஓகே, இருக்கட்டும், பழகுவாங்க. பழகிட்டு அவங்களே வந்து அதுக்கப்புறம் நாங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. நான் இந்த வரதுக்கு முன்னாடி ஸ்கூல் பத்தி தெரிஞ்சுட்டு இருந்தேன். இந்த ஸ்கூல்ல வந்து சிறப்பான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிறப்பான ஆசிரியர் பெருமக்கள், நல்ல ஒரு கல்வி கொடுக்கறதுனாலதான் தனியார் பள்ளிக்கு ஈடான ஒரு ஸ்ட்ரென்த்தோட இந்த பள்ளிகள் வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் சிறப்பா நம்ம வந்து நான் இந்த தலைமை ஆசிரியர் சொல்லிட்டு லாஸ்ட் இயரை விட 2 பேர் கம்மியா அந்த தடவை செலக்ட் ஆயிருக்காங்க. பட் ஹெச்எம் சொல்றது என்னன்னா, வெளியில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க சார் அப்படின்னு. இந்த வருடம் போன தடவை 76, இந்த தடவை 100 தாண்ட வேண்டும் உங்களுடைய அடிப்படை நம்மளுடைய தொடக்க கல்வி. அதே மாதிரி நம்மளுடைய அடுத்த கட்ட கல்விகள், நம்மளுடைய ஹையர் செகண்டரி இது எல்லாமே, மிடில் ஸ்கூல் இது எல்லாமே சிறப்பாக அமையப்பெற்று சில ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு சென்னையில, அப்புறம் சில மாவட்டங்கள்ல இருக்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கலெக்டர்கிட்ட வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்பாங்க. சில பள்ளிகள் நானே பார்த்திருக்கேன். அந்த மாதிரி உங்க ஸ்கூலும் இருக்கும். நம்ம மாவட்டத்தில் இருக்க எல்லா ஸ்கூலும் அப்படி ஒரு டிமாண்டோட வந்து நம்ம போய் தேடுறதை விட அவங்க நம்மளை தேடி வர மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டு வரணும். அதற்கு நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அங்கே இருக்கும் அனைத்து கல்வி அலுவலர்கள், நம்முடைய இருபால் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் வந்து அதை வந்து கண்டிப்பா பாடுபடுவீங்க. இன்னைக்கு நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம வந்து டெய்லி நம்மளை அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு தேவைகள் இருக்கும். ஏன்னா வந்து முன்னாடி வந்து நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சதானே, கெமிஸ்ட்ரியில என்ன மாறப்போகுது, பிசிக்ஸ்ல என்ன மாறப்போகுது, அதே ஃபார்முலா தானே, அப்படி இல்லை. அந்த பசங்களோட மென்டாலிட்டியோட நம்ம எப்போ போய் அவங்களோட ஒருங்கிணைந்து, அவங்களோட சேர்ந்து, ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து, மாணவியரோட சேர்ந்து ஒருங்கிணைந்து நம்ம பண்றப்ப மட்டும்தான் நம்மளுக்கும் அவங்களுக்குமான ஒரு இடைவெளி வந்து குறையும். இடைவெளிங்கிறது அந்த டிசிப்ளின்ல இருக்கணும், அந்த இடைவெளி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும் அந்த இடைவெளி. பட் கல்வி போதிக்கும் போது அந்த இடைவெளி இருக்கக்கூடாது. அந்த ஏன் நம்மளுக்கு வந்து இந்த எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்காங்க, ஆனா 11th 12th டீச்சர்ஸ் எல்லாம் மறந்துடுறோம்னா, 11th 12th டீச்சர்ஸை வந்து வேற வழி இல்லாம நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். பட் 1 to
to 5th எல்கேஜி யூகேஜி டீச்சர் ஏன் பிடிக்குதுன்னா நம்ம வந்து 11 மணிக்கு நம்மள தூங்க வைப்பாங்க, 1 மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அப்புறம் 2 மணிக்கு தூங்க சொல்லுவாங்க. 11th டீச்சர் தூங்கலாம்னு கேட்க முடியுமா உங்களால? அதுதான். சோ அது ஏன்னா அவங்க வந்து நம்மள வந்து நம்ம ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி அவங்க நம்மள பாத்துக்கிறப்போ அவங்க வந்து நம்மளோட வாழ்க்கையில அவங்க வந்து மறக்க முடியாத ஒரு நபர்கள் ஆகுறாங்க. அதேதான் 11th 12th டீச்சர்ஸும் இருக்கணும். நிறைய டீச்சர்ஸ் அப்படிதான். அவங்க எவ்வளவு பெரிய நபரா எதிர்காலத்தில் ஆனாலும் அவங்களுக்கு அடித்தளமிட்டது அந்த பள்ளி ஆசிரியர்கள். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே டெய்லி உங்களை அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நிறைய இடங்கள்ல ஸ்மார்ட் போர்ட்ஸ் இருக்கு, நிறைய இடங்கள்ல அந்த கல்வியை வந்து நம்ம வந்து புது விஷயங்களா நிறைய இன்னோவேட்டிவ் திங்ஸா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள் வந்து நீங்க வந்து கரெக்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க வேவ்லென்த்ல போறப்ப மட்டும்தான் அவங்க நாளைக்கு நம்மள நம்பி இருப்பாங்க. இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற கான்செப்டே வந்து நம்ம பள்ளியை தேடி அவங்க வரணும். அவங்க சமூகத்துல எவ்வளவு பெரிய ஆளானாலும் இந்த பள்ளிக்காக திருப்பி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அவங்க கொடுக்குற அளவுக்கான ஒரு ஒரு நீங்க ஒரு ரூட்டை நீங்க செட் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட கான்டாக்ட்ல எப்பவுமே உங்களோட அலுமினிஸ் எப்பவுமே நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அலுமினி நெட்வொர்க் வச்சுக்கணும். அப்பதான் நாளைக்கு அவங்க ஒரு வேற லெவல் வேற வெளியில போகும்போது வேற இடங்களுக்கு போகும்போது உங்களோட இடங்களையும் அவங்க மறக்க மாட்டாங்க. இந்த பள்ளிகளுக்கு அவங்களால பல்வேறு நன்மைகள் வந்து கிடைக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஸோ எல்லாம் ரெடியா இருக்காங்க ஸ்கூலுக்கு. ஸோ நீங்க பேரண்ட்ஸும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியனோட இருப்பீங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் அவங்க கூடயே வச்சிருப்பீங்க. இப்போ உங்களை தாண்டி அவங்க இன்னொரு உலகத்துக்கு வர போறாங்க. நீங்க உங்க வீட்டுல உங்க சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய வட்டத்துல அவங்களோட எதிர்காலத்துக்கான முதல் படியை எடுத்து வைக்க போறாங்க. இந்த முதல் படியை இந்த பள்ளியில எடுத்து வச்சதுக்கு உங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியில் மிக சிறந்த ஒரு முன்னேறிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பள்ளிகள் இன்னும் சிறந்த மாவட்டமாக சிறந்த கல்வியில வந்து வெறும் படிக்கிறது மட்டும் கல்வி இல்ல, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது வெறும் மார்க் 100 எடுக்கிற மார்க் மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட். அந்த ஓவரால் டெவலப்மெண்ட்டை நம்ம கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நம்ம கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் எடுப்பாங்க. அதற்கு பெற்றோர்களும் ஒத்துழைத்தால் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதை நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்திருக்கும் அனைத்து இங்க மட்டும் இல்லாம நம்ம மாவட்டத்துல சேர்ந்திருக்க அனைத்து புது மாணவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் அவங்க இங்க அதே மாதிரி புதுசா வேற ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்திருக்கிற மாணவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு மிக சிறந்த ஒரு காலை பொழுது. அருமையா நம்மள வந்து மழை நம்மளை வரவேற்கிறது. ஒரு சிறந்த ஒரு வானிலை. இது போன்ற ஒரு தட்பவெப்பமான ஒரு வானிலையில் ஒரு கனிவான வானிலையோடு மாணவர்களும் இருக்க வேண்டும், ஆசிரியர்களும் இருக்க வேண்டும். அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து கல்வியை ஒரு பொழுதுபோக்காக மட்டும் பார்க்காமல் ஒரு கண்காணிப்பாக மட்டும் பார்க்காமல் ஒரு கண்டிப்போடு மட்டும் பார்க்காமல் அதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டா டெய்லி வந்து வெளியில போய் ஒரு கால்குலேட்டிவ் லேர்னிங் இருக்கிற மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணணும். அதை பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.